ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு டெல்டா பில்டர்ஸ். நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா, இன்றைய சுச்சுவேஷனில் ஸ்டீல்லேருந்து சிமெண்ட்லேருந்து எல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸோட ரேட்டு வந்து ஃபுல்லாகவே வந்து ஹையாக போய்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் உங்களுடைய ட்ரீம் ஹோமை இந்த 2022ல் கட்டணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு எப்படி பிளான் பண்ணணும், அதுக்கு எப்படி பட்ஜெட் மேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கவலைப்பட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் கவலையே பட தேவையில்லை. எஸ், நீங்கள் கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக வேண்டிதான். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ஸ்கொயர் ஃபீட் வீட்டுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் டாப் டு பாட்டம் எவ்வளோ தேவைப்பட போகுது, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த வீடியோவில் குவான்டிட்டி ப்ளஸ் ரேட் ரெண்டுத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஷோ பண்ண போகிறேன். அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேவா? லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸை வந்து நம்ம 2 டைப்பாக பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் டைப் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ், அனதர் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் டைப் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் டைப் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ். இந்த ஸ்ட்ரக்சரல் டைப் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ்லாம் பில்டிங்கில் காங்கிரீட் ஒர்க், பிரிக் ஒர்க், அதுக்கப்புறம் பிளாஸ்டிங் ஒர்க், இந்த 3 ஒர்க்லேயும் யூஸ் பண்ணக்கூடியவைகள் தான் ஸ்ட்ரக்சரல் டைப் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ். இதில் வந்து நாம் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது சிமெண்ட். இந்த சிமெண்ட் வந்து நம்ம பில்டிங் கட்டும்போது ஃபுட்டிங் காங்கிரீட்லேருந்து அதுக்கப்புறம் பிரிக் ஒர்க், அதுக்கப்புறம் காங்கிரீட் ஒர்க், அதுக்கப்புறம் பிளாஸ்டிங் ஒர்க் வரைக்கும் தேவைப்பட போகிறது இதுதான். ஓகேவா? இது வந்து அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னு வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு 620லேருந்து ஒரு 670 பேக்ஸ் வந்து தேவைப்படும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீல். இந்த ஸ்டீல் வந்து காலம் எரிக்ஷன் பண்ணுறதுலேருந்து வீட்டுக்கு ரூஃப்ஸில் போடுற வரைக்கும் எவ்வளோ கிலோ ஆகும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். இது வந்துட்டு அப்ராக்சிமேட்டாக ஒரு 4500லேருந்து 5000 கிலோ வரைக்கும் நமக்கு தேவைப்படும். மூணாவது வந்து பார்த்திங்கன்னா எம்சாண்ட். இந்த எம்சாண்டும் நமக்கு காங்கிரீட் ஒர்க், பிரிக் ஒர்க், பிளாஸ்டிங் ஒர்க் வரைக்கும் ஃபுல்லாகவே தேவைப்பட போகிறது. இது வந்துட்டு அப்ராக்சிமேட்டாக ஒரு 20 யூனிட்லேருந்து ஒரு 23 யூனிட் வரைக்கும் நமக்கு தேவைப்படும். அதுக்கப்புறம் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து என்னென்னா, நான் வந்துட்டு எம்சாண்ட் வந்து என்னோடய வீட்டுக்கு யூஸ் பண்ணல, நான் ரிவர் சாண்ட் தான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 யூனிட்லேருந்து 23 யூனிட் வரைக்கும் ரிவர் சாண்ட் வந்து தேவைப்படும். நாலாவது வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் சாண்ட். இதை வந்து பீ சாண்ட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது வந்துட்டு பூச்சி வேலைக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். இது வந்து கொஞ்சம் ஃபைனாக இருக்கும். எம்சாண்டை கம்பேர் பண்ணப்போ இது வந்து கொஞ்சம் நைஸாக இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 யூனிட்லேருந்து ஒரு 14 யூனிட் வரைக்கும் பூச்சி பூசுறதுக்கு இது தேவைப்படும். ஸோ இதுலேயும் நான் வந்து ரிவர் சாண்டு தான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதே குவான்டிட்டி தான், 10லேருந்து 14 யூனிட் வரைக்கும் தேவைப்படும். ஏன்னா இதில் வந்துட்டு ரிவர் சாண்டை வந்து நம்ம கொஞ்சம் ஃபைனாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கணும். ஓகேவா? அஞ்சாவது வந்து பார்த்திங்கன்னா கிராவல். ஸோ இந்த கிராவல் வந்துட்டு நம்ம பேஸ்மெண்ட் ஒர்க்கில் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். நான் வந்து இதில் பேஸ்மெண்ட்டோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 3 அடி வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு வந்து எவ்வளோ தேவைப்படும்னா 20 யூனிட்லேருந்து ஒரு 25 யூனிட் வரைக்கும் பேஸ்மெண்ட் ஒர்க்குக்கு கிராவல் தேவைப்படும். அண்ட் தென் ஆறாவது வந்து பார்த்திங்கன்னா முக்கால் ஜல்லி, அதாவது 20 mm அக்ரிகேட்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு 1000 ஸ்கொயர் ஃபீட் வீடுக்கு எவ்வளோ தேவைப்படும்னா ஒரு 14 யூனிட்லேருந்து ஒரு 18-19 யூனிட் வரைக்கும் நமக்கு தேவைப்படும். இந்த முக்கால் ஜல்லியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடு கட்டும் பொழுது ஆர்சிசி அப்படின்னு சொல்லப்படுற ரெயின்ஃபோர்ஸ் சிமெண்ட் காங்கிரீட் ஃபுல்லாகவே வந்து நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். ஃபுட்டிங் காங்கிரீட்லேருந்து மேலே போடுற ஸ்லாப் காங்கிரீட் வரைக்கும் இதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது ரொம்பவே வந்து முக்கியம். ஏழாவது வந்து பார்த்திங்கன்னா 1.5 ஜல்லி, 40 mm அக்ரிகேட்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு 1000 ஸ்கொயர் ஃபீட் ஹோமுக்கு எவ்வளோ தேவைப்படும்னா ஒரு 4 யூனிட்லேருந்து ஒரு 5.5 யூனிட் வரைக்கும் நமக்கு தேவைப்படும். இந்த 1.5 ஜல்லியை வந்து பார்த்திங்கன்னா பிசிசி, அதாவது பிளெயின் சிமெண்ட் காங்கிரீட் அப்படின்னு சொல்லப்படுற காங்கிரீட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். அதாவது இது ஃபூட்டிங்லையும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேஸ்மெண்ட் லெவல்லையும் இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். எட்டாவதாக வந்து பார்த்திங்கன்னா செங்கல், பிரிக். இது வந்துட்டு நாம் கட்ட போகிற வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 19,000 நம்பர்லேருந்து ஒரு 22,000 நம்பர் வரைக்கும் கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம கட்ட போகிற அந்த வீட்டோட தன்மையை பொறுத்து மாறுபடும். 2 BHK, 3 BHK. ஸோ இந்த மாதிரியான இருக்குல்ல, இந்த பிரிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேஸ்மெண்ட்டில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் பேரப்பெட்டு வரைக்கும் இதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அந்த அளவை தான் நான் வந்து இதில் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்ட்ரக்சரல் டைப் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் வந்துட்டு எவ்வளோ தேவைப்படும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்போ நம்ம ஸ்ட்ரக்சரல் டைப் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியலோட ஒவ்வொரு மெட்டீரியல்ஸோட ரேட்டையும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சிமெண்ட்டு. இது வந்து நமக்கு 670 பேக்ஸ் தேவைப்படுது. ஒரு பேக்கோட விலை வந்து பார்த்திங்கன்னா 450 ரூபா. அப்படின்னா டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா சிமெண்ட் மட்டுமே 3,15,000 வருது.
ஓகேவா. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீலு. இது வந்து நமக்கு 5000 கிலோ தேவைப்படுது. 1 கிலோ ஸ்டீலோட விலை வந்து பார்த்திங்கன்னா 87 ரூபா. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீல் மட்டுமே 4,35,000 வருது. அடுத்தது எம்சாண்ட். இது வந்து நமக்கு தேவைப்படுறது வந்து பார்த்திங்கன்னா 23 யூனிட்டு. ஒரு யூனிட்டோட விலை வந்து 5000 விற்கிது. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 1,15,000 வருது. அதுக்கப்புறம் சாண்ட். இது வந்து நமக்கு தேவைப்படுறது 14 யூனிட்ஸு. ஒரு யூனிட்டோட விலை வந்து பார்த்திங்கன்னா 6000 வருது. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 84,000 வருது. அடுத்தது கிராவல். இந்த கிராவல் வந்து நமக்கு 25 யூனிட்ஸ் தேவைப்படுது. ஒரு யூனிட் கிராவலோட விலை 2000 விற்கிது. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 50,000 வருது. அதுக்கப்புறம் 40 mm, அதாவது 1.5 ஜல்லின்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 5.5 யூனிட் தேவைப்படுது. ஒரு யூனிட் 1.5 ஜல்லியோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 3000 வருது. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 16,500 ரூபா வருது. அதுக்கடுத்தது 20 mm, அதாவது 3/4 ஜல்லி. அதோட குவான்டிட்டி வந்து பார்த்திங்கன்னா 19 யூனிட்ஸ் வருது. ஒரு யூனிட்டோட ரேட் வந்து 3500 ரூபா. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 66,500 ரூபா வருது. லாஸ்ட்டு பிரிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 22,000 நம்பர்ஸ் பிரிக்ஸ் தேவைப்படுது. ஒரு நம்பர் ஆஃப் பிரிக்கோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 7,000 ரூபா வருது. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா அது மட்டுமே 1,65,000 வருது. ஸோ இந்த ஸ்ட்ரக்சரல் டைப் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸோட எல்லா ரேட்டையும் சேர்த்து நம்ம ஆட் பண்ணோம்னா டோட்டலாக வர்றது வந்து பார்த்திங்கன்னா 12,33,500 ரூபா ஒரு பில்டிங்க்கு ஸ்ட்ரக்சரல் டைப் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியலுக்கே வருது. இப்போ நான் சொல்லியிருக்கிற மெட்டீரியல்ஸோட ரேட் எல்லாமே இப்போதைக்கு உள்ள மெட்டீரியல்ஸ் ரேட்டு தான். ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு நம்ம ரெண்டாவதாக ஃபினிஷிங் டைப் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸுக்கு வருவோம். இந்த டைப் ஆஃப் மெட்டீரியல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டைல்ஸ் வரும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா கார்பெண்டர் மெட்டீரியல்ஸ் வரும். மூணாவது வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங் வரும். நாலாவது வந்து பார்த்திங்கன்னா பெயிண்டிங் மெட்டீரியல்ஸ் வரும். ஓகேவா. அதை ஒவ்வொன்றா நம்ம தனித்தனியாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பெயிண்டிங் மெட்டீரியல்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த பெயிண்டிங் ஒர்க்கில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து வீட்டுக்கு இன்னரில் வந்து நம்ம பெயிண்ட் அடிக்கிறப்ப என்னென்ன ஒர்க் பண்ணுவோம்னா, ஃபஸ்ட்டு சுண்ணாம்பு அடிப்போம். சுண்ணாம்புக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 2 கோட் பட்டி வந்து நம்ம லே பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1 கோட் ப்ரைமர் அடிப்போம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 கோட் பெயிண்ட் அடிப்போம். ஓகேவா. வீட்டோட அவுட்டர் வாலில் ஃப்ரண்ட்டில் மட்டும்தான், அதாவது எலிவேஷன் சைடில் மட்டும்தான் நாம் பட்டி பார்ப்போம். மற்ற 3 சைடில் பார்க்க மாட்டோம். மற்றபடி ஆஸ் யூஷுவலாக சுண்ணாம்பு அடிப்போம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமர் அடிப்போம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 கோட் கலர் அடிச்சிடுவோம். ஓகேவா. ஸோ இந்த ஒர்க்குக்கு தேவையான மெட்டீரியல்ஸை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லைம் பேக். இது வந்து 1000 ஸ்கொயர் ஃபீட் வீட்டுக்கு எவ்வளோ தேவைப்படும்னா ஒரு 3 மூட்டை வந்து தேவைப்படும். இதில் வந்துட்டு நான் இன்னர் ப்ளஸ் அவுட்டர் 2 வாலையும் சேர்த்து தான் சொல்கிறேன். இது வந்துட்டு ஒரு மூட்டை வந்து பார்த்திங்கன்னா 500 ரூபா சொல்கிறாங்க. அப்படிங்கிறப்ப 3 மூட்டை வந்து பார்த்திங்கன்னா 1500 ரூபா வருது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா வால்பட்டி. இது வந்துட்டு நம்ம எவ்வளோ குவான்டிட்டி வாங்கணும்னா ஒரு 20 பேக்லேருந்து ஒரு 22 பேக் வரைக்கும் நமக்கு தேவைப்படும். ஸோ இது வந்துட்டு இன்னரில் நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற பட்டியிலேருந்து அவுட்டரில் எலிவேஷனுக்கு யூஸ் பண்ணுவோம்ல. ஒரு சிம்பிளாக ஒரு எலிவேஷன் இருக்குன்னா அதுக்கும் நம்ம பட்டி யூஸ் பண்ணுவோம். அது வரைக்கும் நான் சொல்கிறேன். ஓகேவா. ஒரு பட்டி பேக்கோட விலை 900 ரூபான்னு வச்சுக்கிட்டோம்னா 22 பேக்குக்கு எவ்வளோ ஆகுதுன்னா கிட்டத்தட்ட 19,800 ரூபா வரைக்கும் ஆகுது. மூணாவது வந்து பார்த்திங்கன்னா இன்னர் ப்ரைமர். இந்த இன்னர் ப்ரைமர் வந்து ஒரு 35 லிட்டர் வந்து 1000 ஸ்கொயர் ஃபீட் வீட்டுக்கு தேவைப்படும். 1 லிட்டர் வந்து பார்த்திங்கன்னா 150 ரூபா சொல்கிறாங்க. 35 லிட்டருக்கு வந்து கிட்டத்தட்ட 5250 ரூபா வருது. நாலாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு அடிக்க போகிற இன்னர் பெயிண்ட். இந்த இன்னர் பெயிண்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 65 லிட்டர் வந்து நமக்கு தேவைப்படும். அது 2 கோட்டுக்கு சொல்கிறேன். ஒரு கோட் வந்து நம்ம அடிச்சுட்டு திருப்பி இன்னொரு கோட்டும் அடிப்பாங்க. ஸோ 2 கோட்டுக்கு சொல்ல வரேன். இதில் வந்துட்டு நம்ம என்ன ரேட்டு சொல்ல வரேன்னா டிராக்டர் எமல்ஷன், அதாவது ஏஷியன் பிராண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதோட பிராண்டு தான் நான் இதில் சொல்ல போகிறேன். 1 லிட்டர் வந்து பார்த்திங்கன்னா 190 ரூபா சொல்கிறாங்க. அப்படின்னா 65 லிட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா 12,350 ரூபா வருது. அஞ்சாவது வந்து பார்த்திங்கன்னா சீலிங்க்கு வந்து அடிக்கிற ப்ரைமர் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்துட்டு ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் வீடுக்கு கிட்டத்தட்ட 25 லிட்டர் தேவைப்படும். 1 லிட்டர் வந்து பார்த்திங்கன்னா 150 ரூபா. அதுக்கப்புறம் 25 லிட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3750 ரூபா வருது. ஆறாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சீலிங் அடிக்கிற பெயிண்ட். ஓகேவா. சீலிங் ஒயிட்னு சொல்லுவாங்க. இது வந்து 2 கோட் அடிக்கிறதுக்கு இதுவும் 25 லிட்டர்கிட்ட ஆகும். இதோட ப்ரைஸ் வந்து 1 லிட்டருக்கு 190 ரூபான்னா 25 லிட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா 4750 ரூபா வருது. ஏழாவது வந்து பார்த்திங்கன்னா அவுட்ரு வாலுக்கு வந்து ப்ரைமர் அடிப்போம்ல, அதுக்கு எவ்வளோ தேவைப்படுதுன்னா கிட்டத்தட்ட 35 லிட்டர் வந்து தேவைப்படுது. 1 லிட்டரோட விலை 150 ரூபானா 35 லிட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா 5250 ரூபா வருது. எட்டாவது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டீரியர் பெயிண்டிங், அதாவது அவுட்ரு வாலுக்கு நம்ம பெயிண்ட் பண்ணணும்னா 1000 ஸ்கொயர் ஃபீட் வீடுக்கு கிட்டத்தட்ட 65 லிட்டர் வந்து தேவைப்படுது. 1 லிட்டர் வந்து பார்த்திங்கன்னா 190 ரூபானா 65 லிட்டருக்கு
12,350 ரூபா வருது. ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்துட்டு நான் ஏஷியன் பிராண்டை மட்டும்தான் பற்றி சொல்லியிருக்கேன். ஆனால் நிப்பான், பெர்ஜன் சொல்லிட்டு ஏகப்பட்டது இருக்குது. நீங்கள் வந்து மற்ற பிராண்டு பார்க்கும் பொழுது உங்களுக்கு கூட வரத்துக்கும் சான்சஸ் இருக்குது, கம்மியாக வரத்துக்கும் சான்சஸ் இருக்குது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த பெயிண்டிங் மெட்டீரியல்ஸோட ரேட்டை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லைம் பேக் வந்து நமக்கு 3 பேக்ஸ் தேவைப்படுது. ஒரு லைம் பேக்கோட விலை 500 ரூபானா 3 பேக்கோட ரேட்டு வந்து கிட்டத்தட்ட 1500 ரூபா வருது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா வால்பட்டி, இது வந்துட்டு நமக்கு 22 பேக்ஸ் தேவைப்படுது. ஒரு பேக்கோட விலை 900னா 22 பேக்குக்கு 19,800 ரூபா வருது. மூணாவது இன்னர் ப்ரைமர், இந்த இன்னர் ப்ரைமர் வந்து 35 லிட்டர் தேவைப்படுது. ஒரு லிட்ரு ப்ரைமரோட விலை 150 ரூபானா 35 லிட்டருக்கு 5250 ரூபா வருது. நாலாவது வந்து பார்த்திங்கன்னா இன்னர் பெயிண்ட்டு, இது வந்து நமக்கு 65 லிட்டர் தேவைப்படுது. ஒரு லிட்ரு பெயிண்ட்டோட விலை 190 ரூபா வருது. டோட்டலாக வந்து பார்த்தோம்னா 12,350 ரூபா வருது. அஞ்சாவது சீலிங் ப்ரைமர், இது வந்து நமக்கு 25 லிட்டர் தேவைப்படுது. ஒரு லிட்டரோட விலை வந்து 150 ரூபா போகுது. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 3750 ரூபா வருது. சீலிங் ஒயிட்டு, சீலிங்க்கு அடிக்கிற பெயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு 25 லிட்டர் தேவைப்படுது. ஒரு லிட்ரு பெயிண்ட்டோட விலை 190 ரூபானா 25 லிட்டருக்கு 4250 ரூபா வருது. ஏழாவது வந்து பார்த்திங்கன்னா அவுட்ரு ப்ரைமர், இது வந்து 35 லிட்டர் தேவைப்படுது. ஒரு லிட்ரு வந்து 150 ரூபானா 35 லிட்டருக்கு 5250 ரூபா வருது. எட்டாவது அவுட்ரு பெயிண்ட் வந்து 65 லிட்டர் தேவைப்படுது. ஒரு லிட்ரு பெயிண்ட்டோட விலை 190 ரூபானா 65 லிட்டருக்கு 12,350 ரூபா வருது. டோட்டலாக வந்து பார்த்தோம்னா பெயிண்டிங் மெட்டீரியல் மட்டுமே 65,000 ருபீஸ் நமக்கு வருது. நெக்ஸ்ட் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா டைல்ஸ் ஒர்க்கை பற்றி பார்க்க போகிறோம். இந்த டைல்ஸ் ஒர்க்கில் நமக்கு ஃப்ளோர் டைல்ஸ், அதுக்கப்புறம் வால் டைல்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிச்சனில் யூஸ் பண்ணுற மேட் ஃபினிஷிங் டைல்ஸ், அதுக்கப்புறம் ரூஃப் ஸ்லாபில் பேரப்பெட் லெவலில் யூஸ் பண்ணுற வெதரிங் கோர்ஸ் டைல்ஸ். ஸோ ஏகப்பட்ட வெரைட்டி ஆஃப் டைல்ஸ் வந்து இருக்குது. அதை பற்றி ஒவ்வொன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வால் டைல்ஸை பற்றி பார்ப்போம். 1000 ஸ்கொயர் ஃபீட் வீட்டுக்கு வந்துட்டு ஒரு 570 ஸ்கொயர் ஃபீட் வந்து வால் டைல்ஸ் நமக்கு தேவைப்படுதுன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து 30 ரூபா போயிட்டுருக்கு. ஸோ டோட்டலாக வந்து 17,100 ரூபா வால் டைல்ஸ் மட்டும் வருது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோர் டைல்ஸு. இந்த ஃப்ளோர் டைல்ஸ் வந்து 1000 ஸ்கொயர் ஃபீட் வீட்டுக்கு ஒரு 1100 ஸ்கொயர் ஃபீட் தேவைப்படுதுன்னா இதில் வந்து நான் கட்டிங்கும் சேர்த்து சொல்கிறேன். ஒரு ஸ்கொயர் ஃபீட் ஃப்ளோர் டைல்ஸோட ரேட்டு வந்து 50 ரூபா போயிட்டுருக்கு. ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 55,000 ஃப்ளோர் டைல்ஸ்க்கு மட்டுமே வருது. மூணாவது வந்து பார்த்திங்கன்னா வீட்டோட ரூஃப் லெவலில் பேரப்பெட் லெவலில் யூஸ் பண்ணுற கிளே டைல்ஸ், அதாவது ரெட் கிளே டைல்ஸ்னு சொல்லுவாங்க, தட்டு ஓடுன்னு சொல்லுவாங்க. அது வந்துட்டு 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 1900 நம்பர்ஸ் தேவைப்படுது. ஒரு நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 14 ரூபா வருது. அப்படின்னா 1900 டைல்ஸுக்கு கிட்டத்தட்ட 26,600 ரூபா வருது. அதுக்கப்புறம் கடைசியாக இதில் எலிவேஷனில் யூஸ் பண்ணுற அந்த எலிவேஷன் டைல்ஸு, அதுக்கப்புறம் நமக்கு சம்புக்கு யூஸ் பண்ணுற லீக்கேஜ் ஆகாமல் வர்றதுக்காக வேண்டியதை யூஸ் பண்ணுற டைல்ஸு, அதுக்கப்புறம் பாத்ரூமில் யூஸ் பண்ணுற ஆன்டி ஸ்லிப்பர் டைல்ஸு, இதெல்லாம் சேர்த்தோம்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 12,000 வரும். ஓகேவா, அதுவும் இதில் ஆட் பண்ணிப்போம். இப்போ ஒவ்வொரு டைல்ஸோட குவான்டிட்டி ப்ளஸ் ரேட்டை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வால் டைல்ஸு, இது வந்துட்டு 570 ஸ்கொயர் ஃபீட் தேவைப்படுது. ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு வால் டைல்ஸோட ரேட்டு 30 ரூபா ஆகுது. பட்னா டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 17,100 ரூபா வருது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோர் டைல்ஸு, இது வந்து 1100 ஸ்கொயர் ஃபீட் வந்து நமக்கு தேவைப்படுது. ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து 50 ரூபானா மொத்தமாக 55,000 ருபீஸ் வந்து வருது. மூணாவது வந்து பார்த்திங்கன்னா வெதரிங் டைல்ஸு, இது வந்துட்டு நமக்கு 1900 நம்பர்ஸ் வந்து தேவைப்படுது. ஒரு நம்பர் ஆஃப் வெதரிங் டைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 14 ரூபா போகுது. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 26,600 ரூபா வருது. அதுக்கப்புறம் அதர் டைல்ஸ், அது ஒரு லம்சமாக ஒரு 12,000 ருபீஸ் வரும். மொத்தமாக இந்த 4 டைல்ஸையும் நம்ம ஆட் பண்ணோம்னா டோட்டலாக 1,10,700 ரூபா 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு டைல்ஸோட அமௌண்ட்டுக்கு மட்டுமே வருது. மூணாவதாக ஃபினிஷிங் டைப் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் ஒர்க்கில் பார்க்க போகிற ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா வுட். ஓகேவா, இந்த மெட்டீரியல்ஸுக்கு எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 1,00,000 ரூபா வந்து நமக்கு தேவைப்படும். இது வந்துட்டு முக்கியமாக எதை பேஸ் பண்ணி வந்து இருக்குன்னா நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற டோரு, விண்டோ, அப்புறம் விண்டோவோட டோர்ஸு, ஸோ இதெல்லாம் வந்து பொறுத்து தான் வந்து நமக்கு அமையும். அதாவது 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2 BHKவும் பண்ணுவாங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா 1 BHKவும் பண்ணுவாங்க. இன்னும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா 3 BHK கூட ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இதோட ரேட்டெல்லாம் வந்து நமக்கு மாறும். ஓகேவா, ஸோ அதனால தான் சொல்கிறேன் அப்ராக்சிமேட்டாக ஒரு 1,00,000 ரூபா வரும். இன்னும் சில பேர் வந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா UPVC விண்டோவும் ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அதனால் இன்னும் இதில் ப்ரைஸ் வந்து வேரியஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. நாலாவதாக இந்த ஒர்க்கில் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் ப்ளம்பிங். இந்த எலக்ட்ரிக்கல் அண்ட் ப்ளம்பிங் வந்து பார்த்திங்கன்னா இதோட ப்ரைஸும் பிராண்டை பொறுத்து வந்து நமக்கு மாறும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நீட்ஸை பொறுத்தும் மாறும்.
ஓகேவா. ஸோ அப்ராக்சிமேட்டாக வந்து நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா ஒரு 1.30 வரைக்கும் தேவைப்படும். அதாவது 1,30,000 வரைக்கும் 1000 ஸ்கொயர் ஃபீட் வீட்டுக்கு செலவாகும். 5ஆவது வந்து பார்த்தீங்கன்னா நான் வீட்டுக்கு உள்ளுக்குள்ளே யூஸ் பண்ணுற செல்ஃபுக்கு யூஸ் பண்ணுற கடப்பா ஸ்டோன் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் கிச்சன் கவுண்டர் ஸ்லாபுக்கு யூஸ் பண்ணுற கிரானைட், ஓகேவா. அதுக்கப்புறம் வீட்டோட ஃப்ரண்ட் ஸ்டெப்ஸுக்கு யூஸ் பண்ணுற கிரானைட், இதெல்லாம் சேர்த்து அப்ராக்சிமேட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 35,000 வரைக்கும் நமக்கு செலவாகும். இப்போ நம்ம ஃபினிஷிங் டைப் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸோட மொத்த ரேட்டை பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பெயிண்டிங் மெட்டீரியல்ஸ், இதோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 65,000 ருபீஸ் வருது. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா டைல்ஸ் மெட்டீரியல்ஸ், இதோட காஸ்ட் வந்து 1,10,700 ருபீஸ் வருது. தேர்டு வுட் மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1 lakh ருபீஸ் வருது. ஃபோர்த்து எலக்ட்ரிக்கல் அண்ட் ப்ளம்பிங்கோட டோட்டல் காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 1,30,000 ருபீஸ் வருது. ஃபிஃப்த்து கிரானைட் அண்ட் கடப்பா காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 35,000 ருபீஸ் வருது, ஓகேவா. டோட்டலாக வந்து பார்த்தோம்னா 4,40,700 ருபீஸ் ஃபினிஷிங் டைப் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸோட காஸ்ட்டாக வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 1000 ஸ்கொயர் ஃபீட் ஹவுஸுக்கு ஸ்ட்ரக்சரல் டைப் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் எவ்வளோ வரும்னா 12,33,500 ரூபாய் வருது. அதே மாதிரி ஃபினிஷிங் டைப் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 4,40,700 ரூபாய் வருது. அதர் மிஸ்லினியஸ் ஒர்க்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10,000 சேர்த்துக்கலாம். இந்த 10,000 என்னென்ன மெட்டீரியல் வந்து நமக்கு வரும்னா, வெதரிங் கோர்ஸ்க்காக நம்ம வந்து சுண்ணாம்பு காங்கிரீட் போடுவோம். ஸோ அதுக்கு வந்துட்டு நம்ம வெதரிங் சுண்ணாம்பு வாங்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெதரிங் ஜல்லி, அதாவது செங்க ஜல்லின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவும் வந்து நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிங் ஒர்க்குக்காக வேண்டி சிக்கன் மெஷ் வாங்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெல்டு மெஷ்ஷும் நமக்கு வாங்குற மாதிரி இருக்கும். சில் காங்கிரீட் போடுறப்ப நமக்கு வெல்டு மெஷ் தான் தேவைப்படும். ஸோ இந்த காரணத்துக்காக வேண்டி ஒரு 10,000 வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ டோட்டலாக 3 டைப் ஆஃப் மெட்டீரியல்ஸையும் சேர்த்து நமக்கு 16,84,200 ரூபாய் நமக்கு வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் லேபர் காஸ்ட், டோட்டல் லேபர் காஸ்ட் ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் ஹவுஸுக்கு எவ்வளோ தேவைப்படும் அப்படிங்கிறதையும் நான் சொல்ல வரேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீடு கட்டுறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன பட்ஜெட் பண்ணணும், அதாவது போர்வெல் ஒர்க்கு, இபி ஒர்க்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்ரூவல் ஒர்க்கு, இந்த இன்ஃபர்மேஷன் பற்றியும் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேவா. இதை தவிர்த்து கன்ஸ்ட்ரக்ஷனில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் அதை லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்துச்சா ஷேர் பண்ணுங்கள். அதை விட முக்கியமாக நம்ம டெல்டா பில்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓகேவா. ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும், ஓகேவா. நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட பெட்டராக நான் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, stay tuned with Delta Builders. Bye bye, see you then.